ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்யறது நாங்கள் போட போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானல் அடுப்பில் வச்சிட்டேன். பரங்கிக்காய் பொரியல் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறப்பயே இவ்வளோ ஈஸியான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வாஷ் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காவை வெங்காயம் வதங்கினதுமே அதில் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு தாங்க கட் பண்ண ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குக் பண்ணணுன்னா அப்புறம் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் தானேன்னு கொஞ்சம் நேரத்தில் வெந்துருமேன்ட்டு இது பண்ணாதீங்க. இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ முன்னாடியே கட் பண்ணிவிட்டு, ஆனால் வேகிறது ஆப்போசிட்டாக இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் போதும். இதிலே பரங்கிக்காலே தண்ணி வடியுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன், நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. ஏன்னா தண்ணி இதுவே நிறைய வதக்க கொஞ்சம் நேரம் வேக தண்ணி அதுவே வடிஞ்சு வரும். ஸோ நீங்கள் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுருங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஏன்னா இதுவே தண்ணி விடும். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதை வெந்த பிறகு நான் உங்களுக்கு வெந்த பிறகு அடுத்த இதில் காமிக்கிறேன். பாருங்களேன், பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா இல்லையான்றது. அப்படியே ஒரு மாவு மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாலும் நிஜமாவே மாவு டேஸ்ட், அந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் தண்ணி நிறையா ஊற்றுறது. தண்ணி ஊற்றினாலும் சில பேர் தண்ணியை சுண்ட விடாமல் அப்படியே ரைஸ் இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ இது பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.